வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். கரூர் மாநகராட்சியில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு 1150 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கரூரில் செந்தில் பாலாஜி பேட்டியளித்தார். இனி விரிவான செய்திகள். கரூர் மாநகராட்சிக்கு எதிரே அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ரூபாய் 2,40,00,000 மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட நீச்சல் குளத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். முதல் நிகழ்ச்சியாக மாணாக்கர்களுக்கான நீச்சல் போட்டிகளையும் கொடியசைத்து துவக்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ, சிவகாம சுந்தரி, மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன், ஆணையர் சுதா, மண்டல தலைவர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். 2,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மிக சிறப்பாக, அழகாக, நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட நீச்சல் குளத்தினுடைய பணிகள் முடிக்கப்பட்டு இன்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ளோம். நீச்சல் குளத்தை பொறுத்தவரை மாணவர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திலிருந்து பயிற்சி பெற்று பல்வேறு போட்டிகளில் பங்கேற்பதற்கு வசதியாக மிக சிறப்பாக இது வடிவமைக்கப்பட்டு அரசினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இது திட்டமிடப்பட்டு மிக சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக சாலை வசதிகள், உள்கட்டமைப்பு வசதிகள் என கரூர் மாநகராட்சியை பொறுத்தவரை ஏறத்தாழ 418 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த 5 ஆண்டுகளில் சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெரு விளக்குகள், கட்டிடப் பணிகள், இப்படி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகளெல்லாம் மிக சிறப்பாக நிறைவேற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளோம். புதிதாக புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அமைப்பதற்காக 245 கோடி ரூபாய் நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு இன்னும் 2 தினங்களில் அது இறுதி செய்யப்பட்டு அந்த புதிய காவிரி குடிநீர் திட்ட பணிகளும் தொடங்க இருக்கின்றோம். அதேபோல் கரூர் மாநகராட்சி பகுதியில் விடுபட்ட பகுதிகளுக்கு புதிய பாதாள சாக்கடை அமைக்கக்கூடிய பணிகளை கொண்டு வருவோம் என்ற உறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் 485 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு இப்போது ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது. அதை இறுதி செய்தவுடன் அந்த பணிகளும் நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். ஆக கரூர் மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுகளில் 1148 கோடி ரூபாய் 1148 கோடி ரூபாய் அளவிற்கு ஏறத்தாழ 1150 கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு மாண்பு முதலமைச்சர்கள் நிதிகளை கொடுத்து பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு இன்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு